பிஎஸ்என் அகாடமியின் நவம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 111வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் கோவளம் கடற்கரை எத்தனையாவது முறையாக நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளது? 5வது முறையாக. கோவளம் கடற்கரையின் முதல் நீலக்கொடி சான்றிதழ் 2021 வழங்கப்பட்டது. நீலக்கொடி சான்றிதழ்னா ப்ளூ பிளாக் சர்டிபிகேட். நெக்ஸ்ட், வின்பேக்ஸ் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? இந்தியா மற்றும் வியட்நாம். அதாவது 2025 நவம்பர் 11 வியட்நாமின் ஹனோய் நகரில் தொடங்கியது. வின்பேக்ஸ்னா வியட்நாம் இந்தியா பைலேட்டரல் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட், இந்தியாவில் காசநோய் பாதிப்பு 2024 லட்சம் பேரில் எத்தனை பேராக குறைந்துள்ளது? 187. அதாவது 2015 1 லட்சம் பேரில் 237 பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2024 1 லட்சம் பேரில் 187 பேராக குறைந்துள்ளது. அதாவது இந்தியாவின் காசநோய் பாதிப்பு 21% குறைந்துள்ளது. நெக்ஸ்ட், மாரு ஜாவ்லா பயிற்சி எங்கு நடைபெற்றது? ராஜஸ்தான் மாநிலத்துல ஜெய்சால்மரில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் தெற்கு கட்டளை சார்பில் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட், தேசிய மின் இயக்க திட்டம் எந்த ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது? 2020. நெக்ஸ்ட், ஆவண கொலையை தடுக்க புதிய சட்டம் இயற்றுவது குறித்த பரிந்துரைகளை வழங்க யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது? கே.என். பாக்ஷா. இவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி. நெக்ஸ்ட், நாட்டில் முதல் முழு பெண்கள் அடங்கிய ட்ரோன் படை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? மத்திய பிரதேசம். இந்த படைக்கு துர்கா ட்ரோன் படை என்று பெயர். இது குவாலியர் ட்ரோன் போர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்றது. பெண்களுக்கு புற்றுநோய் கண்டறிய நடமாடும் மருத்துவ ஊர்தி முதல் முறையாக எந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? காஞ்சிபுரம். நெக்ஸ்ட், ஆம்பெக்ஸ் 2025 என்ற முப்படைகளின் போர் பயிற்சி எங்கு நடைபெற்றது? குஜராத். குஜராத்ல மாதவ்பூர் கடற்கரையில் நடைபெற்றது. நெக்ஸ்ட், குழந்தைகள் தினம் நவம்பர் 14 அனுசரிக்கப்படுகிறது.